விக்ரமாதித்யன் கதைகளோட பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோ ஆல்ரெடி நம்ம பேஜில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பின் பண்ணியிருக்கேன். தன் முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமன் மீண்டும் மரத்தின் மீது ஏறி அதில் தொங்கும் உடலை கீழே வீழ்த்தினான். நீ இப்படி விடாப்பிடியாக இந்த செயலை செய்யறத கண்டு பரிதாபப்படுகிறேன். வேதாளம் கதையை சொல்ல ஆரம்பிச்சது. மங்களகிரியை மார்க்கசேனன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான். அவனது மனைவி இரட்டை குழந்தைகளை பெற்றுவிட்டு இறந்து போனாள். மன்னன் அவர்களுக்கு வீரசேனன், சூரசேனன் என்று பெயர் வைத்து தக்க முறையில் வளர்த்து வந்தான். அவர்களுக்கு எல்லா கலைகளையும் கற்பிக்க ஏற்பாடு செய்தான். வீரசேனனோ சூரசேனன் பிறப்பதற்கு சில நொடிகளுக்கு முன் பிறந்தவன். எனவே அவனை மன்னன் மூத்தவனாக கருதி அவனுக்கு பட்டம் கட்டவும் தீர்மானித்தாரு. அடடா, நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம கதையை கண்டினியூ பண்ணலாமா? என்னோட 2 மகனும் விவாக வயசு அடைஞ்சதுனால அவங்களுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சு மூத்தவனுக்கு பட்டாபிஷேகம் செஞ்சுட்டு காணாகம் போய் நிம்மதியா காலம் கழிக்க போறேன். தந்தையே, என்னை மன்னிச்சிருங்க. நான் எந்த அரசகுமாரியையும் மணமுடிக்க போறதில்ல. ஏன்னா நான் நம்ம ஆஸ்தான சிற்பியோட மகளை தான் மணமுடிக்க விரும்புறேன். வேற எந்த பெண்ணையும் மணக்க மாட்டேன். இத கேட்ட மார்க்கசேனன் திடுக்கிட்டு போனான். ஏன்னா வீரசேனனோட பிடிவாதத்தை மாற்றவே முடியாதுன்னு அவனுக்கு தெரியும். சூரசேனனே, நீ என்ன சொல்ல போகிறாய்? நான் நாளைக்கு என்னோட எண்ணத்தை சொல்றேன்ப்பா. அப்படி அந்த நாளும் கடந்தது. அடுத்த நாள், அப்பா, நான் மிக மிக அழகாக இருக்கும் அரசகுமாரிகள்ல ஒருத்தரை தேர்ந்தெடுத்து மணந்து கொள்ள விரும்புறேன். அதனால நீங்க எல்லா அரசகுமாரர்களையும் வர வைக்காம மிக அழகாக இருக்கும் அரசகுமாரிகளின் உருவப்படங்களை மட்டும் வரவழைங்க. நான் அவங்கள ஒருத்தரை தேர்ந்தெடுத்து மணந்து கொள்றேன். ஒரு சில நாட்கள்ல மார்க்கசேனன் சில அழகிய அரசகுமாரிகளோட உருவப்படங்களை வரவழைச்சாங்க. அப்பா, புவனகிரி, உதயகிரி, சந்திரகிரி இந்த 3 நாடுகளோட அரசகுமாரிகளையும் நேர்ல பார்த்து பேசிட்டு ஒருத்தரை தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரி, உன் இஷ்டம்படியே செய். நீ வருவதா அந்த மன்னர்களுக்கு தகவல் அனுப்புகிறேன். சூரசேனன் மறுநாள் கிளம்பி முதலில் புவனகிரியை அடைந்தான். புவனகிரி மன்னன் தானே வந்து சூரசேனனை வரவேற்று தன் அரண்மனைக்கு அழைத்து சென்றான். அவனுக்கு எல்லா உபசரங்களையும் செய்தாங்க. பணிப்பெண்களே, போய் என் மகளை அழைத்து வாருங்கள். அரசே, மன்னிக்க வேண்டும். இளவரசியார் தூங்கிட்டு இருக்காங்க. நேற்று இரவு மயிலிறகு விசிறியிலிருந்து ஒரு மயிலிறகு கட்டில் விழுந்தது. அதை கவனிக்காம இளவரசி அது மேலேயே படுத்துட்டாங்க. இரவு முழுக்க அவர் உடல் வலித்ததுனால இப்போதான் தூங்குனாங்க. எனவே இளவரசி அரசகுமாரரை மாலையில பாப்பாங்கன்னு மகாராணி சொல்லி அனுப்புனாங்க. அன்னைக்கு மாலையில சூரசேனன் அரசகுமாரிய பார்த்து பேசிட்டு இருந்தான். உங்களுக்கு திருமணம் தீர்மானிக்கப்பட்டால் நீங்கள் எனக்கு பிரியமான நீல நிறத்தில் புடவை கட்டி கொள்வீங்களா? இல்லை, எனக்கு பிடித்தமான சிவப்பு நிற புடவையை தான் கெட்டிக்கொள்வேன். கல்யாணமான அப்புறம் நீங்க முதல்ல விருந்து வணங்குவது ஏன் அப்பா கால்லையா இல்ல உங்க அப்பா கால்லையா? முதல்ல எங்க அப்பா கால்ல தான் விருந்து வணங்குவேன். சரி, விருந்தப்போ நீங்க எனக்கு பிரியமான பாயசத்தை குடிப்பீங்களா இல்ல உங்களுக்கு பிடித்த இனிப்பை சாப்பிடுவீங்களா? நான் எனக்கு பிடித்த இனிப்பகத்தை தான் சாப்பிடுவேன். இதுக்கப்புறம் சூரசேனன் புவனகிரியில இருந்து கிளம்பி உதயகிரி அரசகுமாரிய பார்க்க சென்றான். உதயகிரி மன்னன் பேருக்கு தான் மன்னன். உண்மையில நிர்வாகம் மொத்தமா ராணிக்கு கீழே தான். அவங்க தான் சூரசேனனை வரவேற்றாங்க. உங்க மகளை வர சொல்றீங்களா? என் மகள் தினமும் குளிக்கும் போது பாலேடை எடுத்து உடம்புல பூசி குளிப்பதுதான் வழக்கம். இன்னைக்கு அவள் முகத்துல பூசினப்போ பாலேடு கன்னத்துல குத்தி காயமாகி விட்டது. அதனால வைத்தியர் சிகிச்சை செஞ்சிட்டு இருக்காரு. அன்னைக்கு மாலை சூரசேனன் உதயகிரி அரசகுமாரிய சந்திச்சு அதே 3 கேள்விகளை கேட்டான். நான் உங்களுக்கு பிடித்தமான நீல நிற புடவைய கெட்டிக்கொள்வேன். நீங்க விரும்புகிற பாயாசத்தை சாப்பிடுவேன். உங்க அப்பா கால்ல தான் முதல்ல விழுந்து வணங்குவேன். சூரசேனன் உதயகிரியிலிருந்து கிளம்பி சந்திரகிரிக்கு சென்றாரு. அவன மகாராணியும் ராஜாவும் வரவேற்றாங்க. அரசகுமாரரே, சற்று காத்திருங்கள். அரசகுமாரிய மாலையில் சந்திக்கலாம்.
நீங்க சகுனமோ இல்ல நல்ல நேரம் பார்ப்பீங்களோ? அதெல்லாம் இல்லை. இன்னைக்கு காலையில என் மகள் கோவிலுக்கு போயிட்டு திரும்ப வரும்போது ஒரு பவளமல்லி மலர் அவ தலை மேலே விழுந்தது. அப்போல இருந்து அவள் தலைவலியால கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அன்னைக்கு மாலையில சூரசேனன் சந்திரகிரி அரசகுமாரிய அவளோட அறையிலேயே சந்திச்சான். சூரசேனனும் மத்த அரசகுமாரிகள்கிட்ட கேட்ட அதே 3 கேள்விய கேட்டான். புடவை நிறத்தை பற்றி கவலைப்பட மாட்டேன். அது உடுத்த கனமானதா இல்ல லேசானதான் தான் பாப்பேன். இனிப்போ என்ன பருமாறினாலும் சாப்பிடுவேன். ஏன்னா அது தயாரிக்கிறது என் பொறுப்புல இல்லையே. நான் எல்லார் காலையும் விழுந்து வணங்கினால் என் இடுப்பு உடைந்து விடலாம். அதனால எல்லாரையும் பார்த்து கை கோப்பி தான் வணங்குவேன். சூரசேனன் சந்திரகிரியிலிருந்து புறப்பட்டு அவன் ஊருக்கு போனான். அப்பா, நான் சந்திரகிரி அரசகுமாரிய மணக்க விரும்புகிறேன். அவள் தான் உலகில எல்லார விடவும் ரொம்ப அழகானவள். வேதாளம் இந்த கதையை சொல்லிட்டு, மன்னா, சாதாரணமா எந்த இளைஞனும் தன் மணக்க போற பொண்ணு அறிவாவும் அடக்கமாவும் அழகாவும் தான் இருக்கணும்னு வேண்டுவாங்க. ஆனா சூரசேனன் அவன் மனைவி அழகா இருந்தா போதும்னு மட்டும் ஏன் நினைச்சான்? உனக்கு பதில் தெரிஞ்சோ நீ சொல்லலன்னா உன் தலை வெடித்து சுக்கு நூறாக சிதறும். 2 குழந்தைகளானாலும் வீரசேனன் தான் முதல்ல பிறந்தவன். அதனால அவன் தான் மூத்த மகள்னு கருதி சிம்மாசனத்துல அமர உரிமை பெற்றவன். அரசனாக போகும் வீரசேனன் அரசியல் அறிவே இல்லாத ஒரு சாதாரண ஏழை குடும்ப பெண்ணை மணக்க உறுதி கொண்டு விட்டான். அவள் ராணியாகும் போது சூரசேனன் மனைவியாகும் அரச குடும்ப பெண்ணுக்கு அவளை மட்டமானவள் என்ற எண்ணமே தோன்றும். அதனால சூழ்ச்சி, பொறாமை, போட்டி என்று எல்லாம் ஏற்படும். என் மனைவி பட்டத்து ராணியாக இல்லாவிட்டாலும் அவள் பட்டத்து ராணியை விட ஏதோ ஒரு விதத்தில் உயர்ந்தவள் என்ற திருப்தி அவள் மனதில் குடிக்கொண்டு இருக்க வேண்டும்னு சூரசேனன் நினைச்சான். சாதாரண பவளமல்லி பூ தலை மேல விழுந்தனால உதயகிரி அரசகுமாரிக்கு தலைவலி ஏற்பட்டது என்றால் அவளால கனமான தங்க கிரீடத்தை தலையில அணிய முடியாது. இந்த பாரத்தை தாங்க முடியாதவளால ராஜ்ய பாரத்தை தாங்க முடியுமா என்ன? குடும்பத்துல அமைதியும் நாட்டுல கலகமோ குழப்பமோ ஏற்படக்கூடாதுன்னு சூரசேனன் அறிவுக்கு முதலிடம் கொடுக்காம அழகான பெண்ணை தேர்ந்தெடுத்தான். விக்ரமாதித்யனோட இந்த சரியான பதில்னால அவன் மௌனம் கலைஞ்சிருச்சு. அதனால வேதாளம் திரும்ப முருங்கை மரத்துக்கே பறந்து போயிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டா நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்கலாம்.